ஹாய் சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த சம்மர் வெக்கேஷனுக்காக பசங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு தடா வாட்டர் ஃபால்ஸ் தான் கிளம்புறோம். இது மார்னிங்கே நாங்கள் 5:30க்கு எழுந்து லன்ச் வெளியே அவுட் சைடில் எங்கேயும் வாங்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதுக்காக வீட்லேயே புளியோதரையும் எக் ஃப்ரையும் நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா பசங்களாம் இருக்கிறதுனால அவுட் சைடில் சாப்பிட்டா எதனா ஸ்டொமக் பெயின் எதனா வரப்போகுது சொல்லிட்டு வீட்லேயே நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் 7:30 போல் ஆயிடுச்சு நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு வெளியே வரவே. ஸோ 7:30க்கு தான் நாங்கள் ட்ராவலே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து கரெக்டாக எங்களுக்கு 110 கிலோமீட்டரு. ஸோ 2 ஆட்டோ, ரெண்டுமே எங்களுக்கு ஓன் ஆட்டோ தான். ஸோ அதனால் நாங்கள் கேஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணி கிளம்பிட்டோம். ஒருத்தரும் 200 ருபீஸ்னு ஷேர் பண்ணிக்கிட்டோம். அங்கே போய் டிக்கெட்ஸ்லாம் தனி தான். கேஸுக்கு மட்டும் 200 ருபீஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். டோட்டலாக ஒரு 11 to 12 மெம்பர்ஸ் இருந்தோம். பட் 2000 ருபீஸ்னு டோட்டலாக கேஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஈச் ஆட்டோ 1000ன்னு செப்பரேட் பண்ணிட்டோம். மார்னிங் போகிற வழியில் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் எங்கேயுமே சாப்பிடல. சரி பசிக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமே போயிட்டோம், தடாக்கிட்டே போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு தான் கொஞ்சம் பசிக்கிட்டே சொல்லிட்டு பசங்களுக்காக வாங்க பார்த்தோம். எல்லாருக்கும் ஒரு தோசை அந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிட்டு போனோம். ஏன்னா தண்ணியில் விளையாடுறதுனால ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே ஒரு எக் தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வில்லேஜுன்றதுனால நல்லாவே மரம் செடி கொடின்னு ஜாலியாகவே இருக்கும். நீங்கள் சைட் வியூவிங்க்கு ஒரு சாங் போட்டுட்டு நீங்கள் போனாலே அப்படி சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். மோஸ்ட்லி பைக்கில் போகிறீங்கன்னா வெயிலுக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க. ஒரு 4 o'clock நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அங்கே போகிறப்போ ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் வியூ பார்க்குறதுக்கும். நாங்கள் இங்கே ரீச் ஆகவே எங்களுக்கு ஒரு 10:30 கிட்ட ஆகிடுச்சு. அந்த தடா எண்டு ரீச் ஆகவே 10:30. தடா எண்டுலேருந்து அந்த தடா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கே எங்களுக்கு 1 hour ஆச்சு. 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 11:30க்கு தான் அந்த இடத்துக்கே ரீச் ஆனோம். இது ஓன் ஆட்டோன்றதுனால ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் சப்போஸ் ட்ரெயினில் வரீங்கன்னா நீங்கள் சூலூர்பேட் இல்லைன்னா ஒரு இடத்துல இறங்குறீங்கன்னா அங்கேருந்து கண்டிப்பாக தடா எண்டு வந்தாலுமே தடா எண்ட்லேருந்து உள்ளே நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கே உங்களுக்கு செப்பரேட் அமௌண்ட் கேட்பாங்க. ஏன்னா 1500 கிட்ட கண்டிப்பாக ஆகிடும். 1000 to 1500 ஆகிடும். ஸோ பெட்டர் நீங்கள் ஜூம் காரில் ஒரு கார் புக் பண்ணி வந்துடுங்க. இல்லைன்னா ஒரு ஆட்டோவோ இல்லை எதனா ரெண்ட்டுக்கு எடுத்து 1 day ரெண்ட் எடுத்து அழகாக ஓட்டிகிட்டு வந்துடுங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோவோ காரோ புக் பண்ணி வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நடுவில் டீ பிரேக், டிஃபன் சாப்பிடணும், இல்லை வர வழியில் லஞ்சு சாப்பிடணும், டின்னர் சாப்பிடணுன்னா எதுனாலுமே உங்களுக்கு ஆட்டோ ஒரு கார் இருந்தால் பெட்டர். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா கப்புள்ஸாக நான் எந்த லாங் ட்ராவலுக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஜாலியாகவே இருக்காது. ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற ஃபீலே இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா குரூப்பாக ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு பார்த்துட்டு இருக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ பெட்டர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கூட போங்க. அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. சண்டேனால நிறையவே கூட்டமாக இருந்துச்சு. மோஸ்ட்லி வீக் எண்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ரஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா அவ்வளோலாம் கூட்டம் இருக்காது. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர்னால் உங்களுக்கு எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் ஆளுங்க இருப்பாங்க. பட் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம்லலாம் போகும்போது ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். இது வேறு சம்மருன்றதுனால அந்த செம்மனுக்கும் அதுக்கும் ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு. நடக்கும் போதே அவ்வளோ ஹீட்டு. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ஈச் மெம்பருக்கு 50 வாங்கினாங்க. அதுவும் அடல்ட்டுக்கு தான். 18 ஏஜ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டிக்கெட் கூட. அதுக்கப்புறமா பார்க்கிங் 2 வீலர்னால் 50, 3 வீலர்னால் 100. எங்களது ஆட்டோன்றதுனால 100. அப்புறமா 4 வீலருக்கு 300. கேமராக்கு 500. ஸ்டில் கேமராக்கு 150. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு தனியாக இருக்குது. பட் உள்ளே போகிறதுக்கு ஈச் மெம்பருக்கு 50 தான். ஸோ டோட்டலாக எங்களுக்கு போயிட்டு வரவே 250 தான் ஆச்சு. லஞ்சோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. டிஃபனுக்கு மட்டும் ஒரு 30 ருபீஸ். அது எக் தோசை, அதுவும் ஒருத்தர் ஒரு தோசை சாப்பிட்டதுனால 30 ருபீஸ் ஆச்சு. மோஸ்ட்லி ஈச் மெம்பருக்கு 400 to 500 ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 to 12 மெம்பர்ஸ் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு காஸ்ட் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபால்ஸ் டவுன் ஃபஸ்ட்டு போகிற டவுன்லேயே வந்து நாங்கள் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வெயிலுக்கு வந்து நாக்கு ரொம்பவே வறட்சி ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அதனால சரி குளிச்சுட்டு நம்ம மேலே ஏறுவோமே சொல்லிட்டு ஃபஸ்ட்டே டவுன்லேயே நாங்கள் எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் பெரியவங்களாம் நாங்கள் மேலே போய் குளிக்கிறோமேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள்லாம் தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் குளிச்சுட்டு தான் மேலவே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து வெட்டான உடனே நடக்கிறதே தெரியல. அந்த வெயிலுக்கும் அதுக்கும் ரொம்ப சில்லுன்னு நல்லாவே இருந்துச்சு. போகிற வழியில் கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சிடுச்சு. அந்தளவுக்கு வெயில். உங்களுக்கு இந்த பாறையில் பட்டு தெரியும், நல்லாவே அவ்வளோ வெயில் இருக்கும். போக போக வந்து நல்லாவே செடி அந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. இது நல்லாவே ஆழம், நம்ம கழுத்து அளவுக்கே தண்ணி இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஆழம். நீங்கள் வந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் இங்கேயும் விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் மேலே போனோன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும்னு சொன்னாங்க. சரி இங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறலான்னு சொல்லிட்டு இங்கேயே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். பாப்பாவை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து தண்ணியில் தூக்கி விளையாடுங்க. உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா உங்கள் கூட வரவங்கக்கிட்ட யார்கிட்டனா கொடுத்துருங்க. ஏன்னா வந்து உங்களாலே தண்ணியில் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா அந்த பாப்பாவையே வச்சுட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவள் தண்ணிலாம் முழுங்கிட்டானா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அப்புறம் ரொம்பவே தண்ணியில் விளையாட எல்லாருக்கும் ரொம்பவே பசி எடுத்துருச்சு. அதனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அகைன் வந்து கொஞ்ச நேரம் வந்து அங்கே இருக்க தண்ணியிலேயே விளையாடிட்டு நாங்கள் அகைன் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். மேலே போக போக வந்து தண்ணி வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேலே போக போக இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அகைன்னு. இதுக்கும் மேலே வந்து ஃபால்ஸ் போனால் வரோன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் அகைன் வந்து மேலே போகலான்னு பிளான் பண்ணி மேலே நடந்து போயிட்டு இருந்தோம். அகைன் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மறுபடியும் மேலே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அகைன் நாங்கள் வந்து இங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு மறுபடியும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். பட் நீங்கள் போக போக வாட்டர் வந்து ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. செப்பரேட்டாக உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் வச்சுட்டு இந்த க்ளீன் வாட்டரில் ரவுண்டு போட்டு உட்காந்திங்கனாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த தண்ணியில் கீழே விளையாடிட்டோன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நேரம் தான் உட்காந்துட்டு அகைன் மேலே வந்து நாங்கள் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப கரடு முரடால ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் வந்து நடக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ பெரியவங்கெல்லாம் நல்லாவே நடக்கலாம் ஜாலியாக. மேலே போய் நீங்கள் பாட்னு ஏறி போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேலே ரொம்பவே க்ளீனாக இருக்குது வாட்டர். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே இறங்கவே மாட்டேங்க. பெட்டர் நீங்கள் மேலே ஏற முடியும்னா எல்லாரையும் மேலே கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களெல்லாம் அழகாக உட்கார வச்சு விளையாடலாம். ரொம்ப ஆழம்லாம் கிடையாது, கரெக்டான ஸ்பேஸ் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். வாட்டர் ரன்னிங் போகிறதும் நல்லாவே தெரியும். இது சம்மர் டைம்ன்றதுனால வாட்டர் அவ்வளோவா கிடையாது. ஸோ கொஞ்சம் ரன்னிங் தான் இருந்துச்சு வாட்டரு. இதுக்கும் மேலே நாங்கள் போனோம். அதுக்கும் மேலே போயிட்ட பிறகு வாட்டர் ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் ஜாலியாக உட்காந்து விளாட்ற அளவுக்கு செம க்ளீனாக இருந்துச்சு. இதுக்கும் மேலே போனால் ஃபால்ஸ் வரோன்னு சொன்னாங்க. பட் இங்கே ஆல்ரெடி வந்து சன்செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே ஏறினா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கிற டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பசங்களாம் பாறை மேலே இருந்து குதிச்சுட்டு இருந்தாங்க. சப்போஸ் வந்து பாறை வந்து கல்லில் வந்து இடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளமு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பார்த்து விளையாடுங்க, பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். Okay.
இந்த டெம்பிள் உங்களுக்கு மேலே ஏறும்போது இருக்கும். இது ஒரு சிவன் டெம்பிள். நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவரை கும்பிட்டுட்டு நாங்கள் ஜாலியாக இருந்தோம். அகைன் மறுபடியும் கொஞ்ச நேரம் தண்ணியில் போய் படுத்துட்டு இந்த சன்செட்டை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரிலாக்ஸாக இருந்துச்சு. பெஸ்ட்டு பிளேஸ் ஃபார் சம்மர்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த பிரிட்ஜுக்கு கீழே அகைன் வந்துட்டோம். அங்கே மீன் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஷாலில் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி பார்த்தோம். ஆனால் ஒரு மீனுமே வரல, குப்பை தான் வந்துச்சு. லாஸ்ட்டாக இந்த வியூ தாங்க பெஸ்ட்டு வியூ சொல்லுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா சென்னையில் இப்படி ஒரு பிளேஸாக நினைப்பீங்க. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் நின்று நீங்கள் இந்த சன்செட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரெக்கிங் பற்றி எதனா கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.